நாம் நம்முடைய பிள்ளைகளை கிறிஸ்துவை நோக்கி நடத்தணும். கிறிஸ்து ஆசீர்வாதத்தை நோக்கி நடத்துவார். ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை நோக்கி நடத்தும். ஐஸ்வர்யம் கனத்தை மகிமையை நோக்கி நடத்தும். இதுதான் பிரின்சிபல், அதாவது ஆசீர்வாதத்தின் ரகசியம். இதில் கிறிஸ்துவை விட்டுட்டு நீங்கள் ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் தேடுனீங்கன்னா கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியாது. கிறிஸ்து இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லை, கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் இல்லாமல் ஐஸ்வர்யம் இல்லை, ஐஸ்வர்யம் இல்லாமல் உங்களுக்கு கனமும் மகிமையும் இல்லை. ஹல்லேலூயா. இதை நான் எதை வச்சு சொல்கிறேன்னா, ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளையை ஈசாக்கை அழைத்து கொண்டு மோரியா மலைக்கு பலிபீடத்தை நோக்கி நடந்து சென்றார். தானும் பலிபீடத்தை நோக்கி சென்றார், தன்னுடைய பிள்ளையையும் பலிபீடத்தை நோக்கி கூட்டி சென்றார். அங்கே என்ன நடந்தது? கிறிஸ்து தான் பலிபீடம், நமக்காக பலியானவர் கிறிஸ்து தான் பலிபீடம். அந்த பலிபீடத்தை நோக்கி நடத்தினார். அங்கே ஆசீர்வாதம் கிடைத்தது. ஈசாக்குக்கும் ஆபிரகாமுக்கும் என்ன கிடைத்தது? ஆசீர்வாதம். வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலை போல உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். பிளஸ்ஸிங் கிடைச்சது. கிறிஸ்துவனிடத்துல தான் ஆசீர்வாதம் இருக்குது. இந்த ஆசீர்வாதம் ஈசாக்கனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம். பெலிஸ்திய தேசத்தில் விதைச்சான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடினால் எத்தனை மடங்கு பலன் அடைந்தான்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அதுக்கடுத்து என்ன ஆச்சு? ஆசீர்வாதம் வந்தோடனே பலன் வந்துருச்சா? பலன் வந்தோடனே என்ன வந்துருச்சு? ஐஸ்வர்யம். அவன் ஐஸ்வர்யவனாகி மகா பெரியவனானு பைபிளில் போடுறது. பணக்காரன் ஆயிட்டான், காசு வந்துருச்சு. காசு வருகிறதனுடைய ரகசியம் கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் தான். நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா அதில் பலன் இருக்காது. ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா பலன் இருக்கும். உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டார், ஐஸ்வர்யவானார். ஐஸ்வர்யவான் ஆன உடனே அவருக்கு மகிமை வந்துருச்சு, பெரிய ஆள் ஆயிட்டார். இதுதான் ரகசியம். அப்போ நாமும் எதை நோக்கி நடக்க வேண்டும்? நம்முடைய பிள்ளைகளை எதை நோக்கி நடத்த வேண்டும்? இந்த பலிபீடம். இதுதான் கிறிஸ்துவின் பலிபீடம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், கிறிஸ்துவின் பலிபீடம் இது. இதை நோக்கி நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நடந்து வந்துக்கிட்டே இருங்க, பலி செலுத்திக்கிட்டே இருங்க. இங்கு தான் ஆசீர்வாதம், அதுவும் வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலை போல ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னா அடுத்து ஐஸ்வர்யம். இன்னைக்கு மக்கள் இடத்துல கடன் இருப்பதற்கு காரணம் இந்த பிரின்சிபலை அவங்க கடைப்பிடிக்கலை. அவங்க கிறிஸ்துவை விட்டுறாங்க, ஆனால் ஆசீர்வாதத்தை தேடுறாங்க, ஐஸ்வர்யத்தை தேடுறாங்க, மகிமையை தேடுறாங்க. ஏமாற்றம். நான் சொல்கிறேன், கிறிஸ்து தான் எல்லாத்துக்கும் காரணர். இயேசு கிறிஸ்துவை மட்டும் நீங்கள் தேடிக்கிட்டே இருங்களேன், சீக்கிரமாக நீங்கள் ஐஸ்வர்யவான் ஆயிடுவீங்க. ஆமென். இயேசுவை தேடாமல் ஐஸ்வர்யம் இருக்குது அப்படின்னா அது ஐஸ்வர்யம் கிடையாது. சோதோம் குமோரோ பட்டணத்தில் இருந்தது ஐஸ்வர்யமா? அது ஐஸ்வர்யம் கிடையாது, அது ஒரு மாயை. அந்த ஐஸ்வர்யமும் அழிஞ்சு போச்சு. அதுக்குள்ளே இருந்த சோதோம் குமோரோ மக்களும் அழிஞ்சு போயிட்டாங்க. அது சும்மா திருட்டுத்தனம் பண்ணி ஊழல் பண்ணி ஜனங்களை ஏமாற்றி அவனுங்க தங்களை பணக்காரங்க மாதிரி அப்படி காமிச்சிக்கிட்டு வஞ்சித்து கொண்டிருந்தாங்க, பாவியாக இருந்தாங்க.
கடைசியில் அவனுங்களும் அழிஞ்சு போயிட்டானுங்க, அவனுங்க வச்சுருந்த அந்த ஆஸ்திகளும் அழிஞ்சு போச்சு. அது ஐஸ்வர்யம் கிடையாது. ஆபிரகாம் பெற்றார் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் ஐஸ்வர்யம். ஆமென். கரங்களை ஒரு தலையிலே சொல்லுவோம், அல்லேலூயா. எத்தனை பேர் கிறிஸ்துவை நோக்கி நடப்பீங்க? எத்தனை பேர் கிறிஸ்துவை நோக்கி நடத்தப்படுவீங்க? உங்கள் பிள்ளைகளை நடத்துவீங்க. ஆமென். பிள்ளைகளெல்லாம் நீங்கள் இந்த வயசுலேயே கிறிஸ்துவுக்குள்ளே நடத்திட்டீங்கன்னா பின்னாடி உங்கள் பிள்ளைகளுடைய மகிமையை நீங்கள் பார்ப்பீங்க, ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. நான் எத்தனையோ முறை சொல்கிறேன், இப்போயும் சொல்கிறேன். ஆனால் இதுக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆமென். கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் என்ன செய்யுங்க? நடத்துங்க. உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கிறிஸ்துவை நோக்கி என்ன செய்யுங்க? நடத்துங்க. நீங்கள் போகும்போது ஆசீர்வாதத்தோடு போவீங்க. உங்கள் தொழில் ஆசீர்வாதமாக இருக்கும், உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும், உங்கள் பிள்ளைகளுடைய சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென்.